பாராட்டல் அவருக்கு கொடுத்து பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, அடிமேல் அடி விழுகின்றது, மாறி மாறி அடிக்கின்றார்கள், அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது. இறுதியிலே உயிர் கூட விழுந்து விட்டது. ஆனால் உயிர் இருக்கும் வரை கொடி மாத்திரம் விழவே இல்லை. அப்படி உயிர் கொடுத்து கொடி காத்த குமரனின் மன்னன் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, குருஞானாம்பிகா அக்கா ரொம்ப சாமர்த்தியமா பேசியிருக்காங்க. அப்படியாம்மா? பஞ்சு போன்ற வார்த்தைகளால் ஒரு மாகப்பெரிய கோபக்காரனை பற்றி பேசியிருக்கின்றனர். அதுல ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அண்ணனோட கூடவே இருந்தான், அண்ணனோட கூடவே இருந்தான், காட்டுக்கு போனான், தன்னை பிரிச்சுக்கிட்டதே கிடையாது, அண்ணன் கூடவே இருந்து தொண்டுகள் செய்தான். ஆமா, இலக்குவன் 14 ஆண்டுகள் அண்ணனுடன் இருந்து தொண்டுகள் செய்தான். பரதன் 14 ஆண்டுகள் அண்ணனின் செருப்புடன் இருந்து தொண்டு செய்தான் என்றால் யார் தங்க கம்பி? ரொம்ப அழகழகான நிகழ்ச்சிகள் சொன்னாங்க, சில விஷயத்தை வேணும்னே மறைச்சிட்டாங்க. அப்படியா? இலக்குவன் எத்தனை பெரிய முன்கோவக்காரன், பிடிவாதம் கொண்டவன், எதையாவது ஆராய்ந்து செய்கின்றானா? நான் சொல்லவில்லை, ராமன் சொல்லுகின்றான். பரதன் வரும்போது திரும்பி போருக்கு தான் வந்துட்டான் நினைச்சிட்டு இலக்குவன் வேக வேகமா கவசத்தெல்லாம் மாட்டினான். இப்ப ராமன் வந்து இலக்குவனையும் பரதனையும் சீர்தூக்கி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒன்றுண்டு. வெறும் போர் வலியால் மட்டும் சிந்திப்பதை விட்டுவிட்டு, யார் இலக்குவனை பார்த்து எதுக்கெடுத்தாலும் வில்லையே தூக்கி நிறுத்துறியே, போர் வலியால் மட்டும் சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார். இந்த எத்தனை வேதங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றதோ அத்தனை வேதங்களும் எதனை சொல்கின்றன என்று தெரியுமா? அவை அத்தனையும் பரதனின் செய்கைகளையே சொல்கின்றன என்று சொன்னால், வேதங்கள் காட்டுகின்ற அறநெறியை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட பரதன் தானே தங்க கம்பியாக இருக்க முடியும். ரொம்ப அழகழகா சொன்னாங்க, நானே நம்பிடலான்னு நினைச்சேன். அவங்க சொன்னது அணி மாறிட்டீங்களா? நம்பல. கையாலே துடுப்பு போட்டான், அண்ணன் சாப்பிட்ட மிச்சத்தையே சாப்பிட்டான், தூங்காமல் நின்றான். அப்படியே மனசு உருகிடும் போல இருந்தது. ஆனா தலைப்பு என்ன? ராமனுக்கு யார் நல்ல தம்பி என்பதா தலைப்பு. கம்பன் காவியத்திலே எந்த தம்பி தங்க கம்பி? அப்ப இலக்குவன் ராமனுக்கு மட்டுமா தம்பி? பரதனுக்கும் கூட தானே இலக்குவன் தம்பி. இப்ப ஒரு இடத்துல அண்ணனுக்கு முடி இல்ல, பரதனுக்கு தான் முடி என்று சொன்ன உடனே கோவக்காரன் கொந்தளிக்கின்றான். என்ன சொன்னான்? சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சாப்பாடை போய் நாய் தன்னுடைய குட்டிக்கு கொடுக்க தயார் செய்திருக்கின்றது என்று சொன்னான் என்றால் யாரு? சிங்கக்குட்டி ராமனாம், பரதன் நாய்க்குட்டியாம். சிங்கக்குருளைக்கு இழுத்தியும் சுவை உணை நாயின் வெங்கன் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாலே, நங்கைக்கு அறிவின் திறம் நன்று இது என்ன, கங்கைக்கு இறைவன் கடக கை புடைத்து நக்கான் என்று பாடினான் என்றால், இப்ப பரதனுக்கும் அவன் தம்பிதானே. இப்ப ஒரு கண்ணிலே வெண்ணையையும் இன்னொரு கண்ணிலே சுண்ணாம்பையும் வைப்பவன் எப்படி நல்ல தம்பியாக இருக்க முடியும்? ஒரு அண்ணனை உயர்த்தி பிடிக்க இன்னொரு அண்ணனை கீழே போட்டு மிதித்த செயல் சரியான செயலா? நடுவர் அவர்களே, இதெல்லாம் குருஞானாம்பிகா அக்காவுக்கும் நல்லா தெரியும். ஆனா தெரியாது. வரும் ஆனா வராது. அடுத்ததோ அந்த அண்ணி இருக்காங்களே, இருங்க முடிச்சிருக்காங்களான்னு பாத்துக்கிறேன். என்னம்மா உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி கடும் சோதனைகள் வருதும்மா. விண்ணை இடரும் மோலி விசும்பினை நிறைக்கும் மேனி. ஆமாம், மலை போன்றவன் கும்பகர்ணன், மறுப்பே கிடையாது. ஆனா பரதன் எப்படி தெரியுமா? பள்ளம் பரதன். கும்பகர்ணன் மலை. எப்படி? நீ தப்பு செஞ்சிட்ட, மாற்றான் மனைவி தூக்கி வந்து வைத்திருக்கின்றாய், நீ செய்தது தவறு என்று சொல்லாமல் அண்ணனுக்காக மலை போல நின்றவன் கும்பகர்ணன். ஆனால் நீதி தவறி அண்ணனுக்காக நின்றவன் கும்பகர்ணன். ஆனால் பெருநீதி புகும் பள்ளமாக நின்றவன் பரதன் என்று கம்பன் பாடுகின்றார். நடுவரவர்களே, கும்பகர்ணன் அண்ணனுக்கு அடிமை, இலக்குவன் அண்ணனுக்கு அரண். ஏன்னா கும்பகர்ணன் அண்ணன் ட்ரெஸ் போட்டு விட்டாரு, சாப்பாடு கொடுத்தாரு, நான் அண்ணனுக்காக போர் செய்ய போறேன், வாங்க எல்லாரும் போய் செத்து போயிடலாம், அப்பதான் நமக்கு பழி வராது என்று சொன்னவன். இலக்குவன் அண்ணனோடு உடனே இருந்தவன். இலக்குவன் அண்ணனுக்கு அரண். ஆனால் பரதன் தான் அண்ணனுக்கு அணிகலன்.
அணிகலன் தான் தங்கத்திலே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு எத்தனை சொத்து பிரச்சனையை நாம பார்க்கிறோம். அம்மா கிட்ட போய் எனக்கு தான் சொத்துன்னு சொல்லி அடிச்சுக்கிற எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு காசு, கடைசியில் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு சொத்து மொத்தமும் கரையுதேன்னு சொல்லி அழுகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா? ஆனா அப்படி இருக்கும்போது அம்மாவே சொத்தை லட்டு மாதிரி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட, அண்ணனே வந்து நீயே ஆளுடான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட, நீ பிறந்த அரசு உன்னுடையது, நீ போய் தவம் பண்றனா அது உன் பிரச்சனை, இதற்கிடையிலே சந்தர்ப்பம் பார்த்து நான் வந்து அரசை ஏற்பேன் என்றால் அது அறத்தினை வாளால் கொள்வதற்கு சமம் என்று பரதன் சொன்னானே. பிறந்து நீயுடை பிரிவியில் தொல்பதம் மறந்து மாதவம் தொடங்குவாய் என்றால் மறந்து நீதியின் திரம்பி வாழன் கொன்று அறம் தின்றான அரசது ஆழ்வனோ என்று இன்னைக்கு காத்திருக்காங்க சந்தர்ப்பம் பார்த்து. வக்கீலுக்கு பாயிண்டா கொடுக்குறாங்க, இது ஏன் சொத்து அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனா ஒரு பாயிண்டா எடுத்து கொடுத்து இது உன்னுடைய சொத்து என்று சொன்னானே பரதன், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நான் வாங்கி கொண்டால் நான் பகைவனாவேன், நான் கள்வனாவேன் என்று சொன்னானே. அண்ணன் தம்பிக்கு இடையிலே பாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இலக்குவனும் கும்பகர்ணனும். ஆனால் அண்ணன் தம்பிக்கு இடையிலே பாசம் மட்டுமல்ல நேர்மையும் இருக்க வேண்டும் என்று காட்டியவன் பரதன் தானே. ராமனை வளர்த்ததுதான் கைகையும் உண்மையிலே ராமனை தான் வளர்த்தாள், ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாள். ஆனா கடைசி நேரத்தில் அரசன் வரும்போது தன்னுடைய ஜீன்ஸ் துடித்து மரபணுக்கள் துடித்து பரதனுக்கு வாங்கி கொடுத்தாள். ஆனா அதே மரபணு தானே பரதனுக்கு இருக்கின்றது. ஆனால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்கள். அதுபோல தன்னுடைய மரபணுக்களுக்காக அம்மா கொடுத்ததை வாங்கி கொள்ளவில்லை, அண்ணனுக்காக மனம் துடித்தானே அந்த பரதன் தானே தங்க கம்பியாக இருக்க முடியும். இவங்க குருஞானாம்பிகா அக்கா ரொம்ப நல்லா சொன்னாங்க. காட்டுக்கு போனான் காட்டிலே இருந்தான். ஒண்ணுதான் கேட்குறேன், மைசூர் பாகு கண்ணு முன்னாடி இருக்கு, இப்ப சாப்பிடாம இருக்கிறது கஷ்டமா இல்ல மைசூர் பாகே இல்லாத ஒரு அறையில இருக்கீங்க அப்ப அது சாப்பிடாம இருக்கிறது கஷ்டமா? இப்ப யாரு மைசூர் பாகுமாங்க? நாங்களே பசியில இருக்கோம், இந்த நேரம் மைசூர் பாகு. காட்டிலே துறவு கோலம் பூண்டு இருப்பது கடினம் என்றால் அரண்மனையிலே அத்தனை சுக போகங்களும் இருக்கின்ற போது அங்கேயும் துறவு பூண்ட அண்ணனுக்காக ஒருவன் அமர்ந்திருக்கின்றானே பரதன், அது இன்னும் கடினம் இல்லையா? தெய்வானை அவர்களே, பரதன் அரண்மனையில் இருந்தான் என்பதற்கு கம்பனில் சான்றுகள் உண்டா? அப்படித்தான் கதை வருகிறது நடுவர் அவர்கள். சரி, அரண்மனையில் இல்லை, நந்தியம்பதி என்று அதுவுமே ஒரு தவச்சாலையிலே அவன் இருந்தான். ஆனா நீங்க சொல்ற மன்னித்து கொள்ள வேண்டும், அரண்மனைக்கு மிக பக்கத்திலே இருந்தான், மைசூர் பாகுக்கு பக்கத்திலே இருந்தான். அதனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடைக்கு பக்கத்து வீடு அவன் வீடு. நடுவர் அவர்களே, கும்பகர்ணன் என்ன செய்தான்? பழி வந்துடும் நீ விட்டுடுன்னு சொல்ல தயங்கினான் அண்ணனிடம். இப்ப பழி வரத்துக்குள்ள வாங்க போய் செத்துடுவோம், நமக்கு பழி வராதுன்னு சொல்லி ஓடி ஒளிந்தான். ஆனால் இலக்குவன் என்ன பண்ணான்? காலம் பூரா ராமனுக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தான். ராமன் வந்து வந்து அவனை ஆஃப் பண்ணிட்டே இருக்கணும். தம்பி, இது நதியின் பிழை என்று, நறும்பிணலின்மை இது அந்த பிழை என்று, இந்த பிழை என்று, இது விதியின் பிழை என்று சொல்லி சொல்லி இலக்குவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா பரதன் அப்படி கிடையாது, ஐம்புலங்களையும் அடக்கி ஆண்டவன் பரதன். குருஞானாம்பிகா அக்கா ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு கேள்வி கேட்டார். ராம லக்ஷ்மணன் என்று தானே பேர் வைக்கின்றோம். ஆமாம்மா, ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்றால் ராம இலக்குவன் என்று பெயர் வைக்கலாம். ஆனால் பரதன் என்பவன் ராமனை ஒத்தவன், ராமனுக்கே நிகரானவன் பரதன். இதை நான் சொல்லல, விஸ்வாமித்திரரே சொல்கின்றார். எள்ள அறிய குணத்தாலும் எழிலாலும் இங்கு இருந்த வள்ளலையே அணையானை என்று எழுதுகின்றார். இப்ப கோசலை வந்து சொல்லுகின்றாள், நின்னிலும் நல்லன். குகன் சொல்லுகின்றான், 1000 ராமன் நின் கேளாவரோ என்று சொல்லுகின்றார். ராம லக்ஷ்மணன் மட்டுமல்ல, ராம் பரத் என்று கூட பெயர் வைக்கின்றார்கள் குருஞானாம்பிகா அக்கா. நடுவர் அவர்களே, இலக்குவன் என்ன செய்தான்? 14 ஆண்டுகளும் உடன் இருப்பேன் என்று உடன் சென்றான். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். கும்பகர்ணன் என்ன செய்தான்? அண்ணன் யமலோகம் போறதுக்கு முன்பே நான் போயிடணும், அங்க போய் அண்ணனுக்கு துணை வேண்டாமா என்று உடன் சென்றான். ஆனா பரதன் என்ன செஞ்சான்? நீ போய் அங்க முடிச்சிட்டு வா, நீ கொடுத்த பணியை நான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த அரசு அண்ணனுக்குரியதுதான் என்று ஒரு ஏவலாலாய் நின்றான் என்றால் உடன் இருப்பதுதான் பாசம் என்று அவர்கள் இருவரும் சொல்கின்றார்கள். உடன் இருப்பது மாத்திரமல்ல, இது எனக்கு
எனக்கு சொந்தமானது கிடையாது என்று ஒரு படி விலகி நிற்பதும் பேரன்பிற்கான அடையாளம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, தங்கம் இன்னைக்கு கிராமுக்கு 10,000 ரூபாய் கிட்ட போக போகுது. கிடைப்பதற்கே ரொம்ப கஷ்டம். வாங்கியிருக்கணும் நம்ம. பரதன் மாதிரி ஒரு தம்பி கிடைப்பதற்கு தான் இன்றைக்கு ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் கும்பகர்ணனிடம் அன்பு இருந்தது, அறம் சொல்ல அவனுக்கு வலிமை இல்லை. இலக்குவனிடம் அன்பு இருந்தது, அறம் இருந்தது, ஆனால் குணம் இல்லை, கோபக்காரன். பரதனிடம் அன்பும் இருந்தது, அறமும் இருந்தது, குணமும் இருந்தது என்றால் அவன்தான் தங்க கம்பியாக இருக்க முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரதனுடைய கட்சியை ரொம்ப சரியா நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இந்த மைசூர் பாகம் மறக்கவே முடியாது. ஆட்சிக்கு பக்கத்திலேயே இருக்கும்போது தானங்க கஷ்டம் அதை சுவைக்காமல் இருப்பது. உண்மைதானங்க. இந்தியங்களை அவித்தல் மேவினான் என்று பரதனை பற்றி கம்பன் எழுதுகிறான். இந்தியங்களை அவித்தல் மேவினான், அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான் என்று